குரு கர்மா, குரு தோஷம் இதனைப் பற்றியும் நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த பாவத்தில் இருந்தால் எந்த மாதிரி பிரச்சினைகள் நமக்கு ஏற்படும் என்பதைப் பற்றியும் அதற்கு தகுந்தவாறு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் இந்த பதிவில் நாம் மிக மிக தெளிவாக பார்க்கலாம். குரு பகவானுக்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் என்ன சம்பந்தம்? காலபுருஷ தத்துவத்தின்படி படியில் தர்மம், நேர்மை, நியாயம், ஆன்மீகம், அஷ்டமாசித்துக்கள் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய பாவம் 9ஆம் பாவம் ஆகும். அந்த 9ஆம் பாவமே தனுசு என்ற பாவமாக வரும். தனுசு என்ற வீட்டிற்கு அதிபதி குருபகவான் தான். அதனால்தான் குரு பகவான் தர்மம், நியாயம், நேர்மை, ஆன்மீகம், அஷ்டமாசித்துக்கள் இவற்றிற்கெல்லாம் அதிபதியாவார். குருபகவான் என்றைக்குமே ஆடம்பரமாக வாழ வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. இருப்பதிலேயே மிகவும் ஏழ்மையான கிரகம் குருபகவான் தான். அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும், வெகுஜன மக்கள் நன்றாக பயனடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமே தவிர என்றைக்குமே தான் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. இட்மேலும் குரு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை என்றைக்குமே சம்பந்தப்பட்ட ஜாதகரால் தனக்கான தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய தேவைக்காக அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை என்றைக்குமே அனுபவிக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு தான் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் பயன்படும். நாம் முன்ஜென்மத்தில் எந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் எல்லாம் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைப்பிடிக்கவில்லையோ, எந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் நாம் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்திருக்கும் அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் குரு பகவான் கான்ட்ரோல்க்கு சென்றுவிடும். இந்த ஜென்மத்தில் நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த பாவத்தில் எல்லாம் இருக்கின்றதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களின் மூலம் நமக்கு தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மன உளைச்சல்களும் கண்டிப்பாக ஏற்படும். குருபகவான் நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை ஒவ்வொரு பாவமாக பார்க்கலாம். லக்னத்தில் குரு, லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கின்றதோ அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இவர்கள் பரம்பரையில் முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். பித்ரு தோஷம் இருக்கின்றது, முதலில் இவர்கள் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். மேலும் லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கின்றதோ இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இவர்களுக்காக, இவர்களின் விருப்பத்திற்காக, இவர்களின் சுயநலத்திற்காக அந்த பணத்தை ஒருபோதும் இவர்களால் அனுபவிக்கவே முடியாது. அடுத்தவர்களுக்கு தான் இவர்கள் சம்பாதிக்கும் பணம் இவர்களின் உழைப்பு, இவர்களின் கஷ்டம், இவர்களின் வாழ்க்கை, இவர்களின் சிந்தனைகள் அனைத்தும் பயன்படுமே தவிர இவர்களுக்காக ஒருபோதும் இது அனைத்தும் பயன்படாது. இவர்களுக்கென்று வாழ்க்கையில் எதுவுமே அனுபவித்திருக்க மாட்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக வாழ்பவர்கள். மேலும் இவர்கள் வாழ்க்கையில் யாருமே படாத தர்மசங்கடங்கள், பிரச்சினைகள், ஏமாற்றங்கள், மன உளைச்சல்கள் இது அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். மேலும் லக்னத்தில் குரு இருப்பவர்கள் என்றைக்குமே ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் இவற்றில் முதலீடு செய்யக்கூடாது. மீறி செய்தால் என்றால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். 2ஆம் பாவத்தில் குரு, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கின்றதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் வருமானம் சார்ந்த விஷயங்களிலும், தன பிராப்தம் சார்ந்த விஷயங்களிலும், குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்கா கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் தன்னுடைய குடும்பம் மூலமாகவும், வருமானம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும், பண சேமிப்பு சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மனவேதனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையே இவர்களுக்காக, இவர்களின் தேவைக்காக அனுபவிக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு தான் இவர்கள் சம்பாதிக்கும் பணம் பயன்படும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இவர்களுக்கு பிரச்சினைகள் ஏற்படும். அதுமட்டுமில்லாமல் பண சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இவர்களால் பணத்தை சேர்த்து வைக்கவே முடியாது. 3ஆம் பாவத்தில் குரு, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 3ஆம் பாவத்தில் குரு இருக்கின்றதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் இல்லையே சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களிலும், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களிலும் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறார் என்று அர்த்தம்.
இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மனவேதனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இவர்கள் என்றைக்குமே நண்பர்கள் சார்ந்தும் இளைய சகோதரர்கள் சார்ந்த மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களை நம்பி பணத்தை கொடுப்பதோ இவர்களை நம்பி ஏதாவது ஒரு செயலை செய்வதோ இவர்களை நம்பி தொழில் செய்வதோ இருக்கக்கூடாது. மீறி செய்தால் கடைசியில் ஏமாற்றம்தான் மிஞ்சும். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இவர்கள் எடுத்து வைக்கும் முதல் முயற்சியே அது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தோல்வியில் முடியும். நான்காம் பாவத்தில் குரு பகவான் இருந்தால் அவர்கள் முன் ஜென்மத்தில் தாய்வழி உறவுகள் சார்ந்தும் வீடு வண்டி வாகனம் சொத்து படிப்பு வித்தைகள் இதனை சார்ந்த விஷயங்களில் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைப்பிடிக்காமல் அதர்மம் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் தாய் மூலமாகவும் தாய்வழி உறவினர்கள் மூலமாகவும் யாருமே படாத தர்மசங்கடங்கள் பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் மன உளைச்சல்கள் மனவேதனைகள் இது அனைத்தும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வீடு வண்டி வாகனம் சொத்து படிப்பு வித்தை இதனை சார்ந்த விஷயங்களின் மூலமாக தர்மசங்கடங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்களையும் அனுபவிப்பார்கள். வீடு வண்டி வாகனம் சொத்து இது சார்ந்த விஷயங்களை இவர்களால் அனுபவிக்க முடியாது. அதாவது சொத்தை விற்பதாக இருந்தாலும் சரி வீட்டை விற்பதாக இருந்தாலும் சரி அதன் மூலம் வரும் வருமானத்தை என்றைக்குமே இவர்களுக்காக இவர்களின் தேவைக்காக விருப்பத்திற்காக அனுபவிக்கவே முடியாது. இவர்கள் கற்ற கல்வி வித்தைகள் மூலமாகவும் தர்ம சங்கடங்கள் ஏமாற்றங்கள் மனவேதனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். ஐந்தாம் பாவத்தில் குரு இருந்தால் இவர்கள் முன் ஜென்மத்தில் குழந்தைகள் ஆன்மீகம் விளையாட்டு இவர்களின் அறிவு காதல் காமம் இது சார்ந்த விஷயங்களின் மூலம் தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மனவேதனைகளும் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். இந்த ஜென்மத்தில் இவர்கள்தான் பெற்ற குழந்தைகள் மூலமாகவே தர்மசங்கடங்கள் ஏமாற்றங்கள் மனவேதனைகள் பிரச்சனைகள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். காதல் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் காமம் சார்ந்த விஷயங்களை மூலமாகவும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களின் மூலமாகவும் தர்மசங்கடங்கள் ஏமாற்றங்கள் பிரச்சினைகள் மனவேதனைகள் இவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் ஐந்தாம் பாவத்தில் குரு இருப்பவர்கள் என்றைக்குமே ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இது சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடாது. மீறி செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சினைகளும் நஷ்டங்களும் கண்டிப்பாக ஏற்படும். ஆறாம் பாவத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பகவான் இருக்கின்றதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் கடன் வம்பு வழக்கு கோர்ட் கேசு அடிதடி சண்டை உத்தியோகம் ஜோப் இது சார்ந்த விஷயங்களில் முன் ஜென்மத்தில் தவறு செய்து இருக்கிறார்கள் ஒழுங்காக தர்மத்தை கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் ஆறாம் பாவத்தில் குரு இருக்கின்றதோ அவர்கள் கடன் பிரச்சினை வம்பு வழக்கு லோன் சீட்டு ஏலம் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை மூலம் தர்மசங்கடங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்களை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் கண்டிப்பாக கடன் பிரச்சினையில் சிக்க வேண்டிய நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இவர்கள் சம்பாதிக்கும் பணம் என்றைக்குமே இவர்களுக்காக இவர்களின் விருப்பத்திற்காக இவர்களின் தேவைக்காக அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. உத்தியோகத்தில் இவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை அடுத்தவர்கள்தான் அனுபவிப்பார்கள் அல்லது தேவையில்லாத விரயச் செலவுகளுக்கு அந்த பணம் சென்றுவிடும். மேலும் ஆறாம் பாவத்தில் குரு இருப்பவர்கள் என்றைக்குமே கோர்ட் கேசு அடிதடி சண்டை வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது. மீறி சென்றால் என்றைக்குமே தீர்ப்பு இவர்கள் பக்கம் சாதகமாக வராது. ஏழாம் பாவத்தில் குரு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் ஏழாம் பாவத்தில் குரு இருக்கின்றதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் திருமண வாழ்க்கை சார்ந்தும் கூட்டுத் தொழில் சார்ந்தும் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் திருமண வாழ்க்கை மூலமாகவும் அல்லது கூட்டுத் தொழில் மூலமாகவும் தர்மசங்கடங்கள் பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் மனவேதனைகள் இவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலை கண்டிப்பாக ஏற்படும்.
8ஆம் பாவத்தில் குரு 8ஆம் பாவத்தில் இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவியின் குடும்பம் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் கணவன் குடும்பம் மூலமாகவும் இவர்களுக்கு தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மனவேதனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். பிஎஃப் பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இது அனைத்தும் இவர்கள் பெயரில் இருந்தால் இதன் மூலமாக தர்மசங்கடங்களும் பிரச்சினைகளும் ஏமாற்றங்களும் அடைய நேரிடும். மலர் கொத்து இவர்களின் பெயரில் இது அனைத்தும் இருந்தால் அந்த பணம் இவர்களுக்காக இவர்களின் சுயநலத்திற்காக என்றைக்குமே அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எனவே இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் இவர்களின் பெயரில் இருக்கக்கூடாது. 9ஆம் பாவத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 9ஆம் பாவத்தில் இருக்கின்றதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் தந்தையை சார்ந்தும் தந்தை வழி உறவினர்கள் சார்ந்தும் தொலைதூர பயணம் சார்ந்தும் தந்தை வழி சொத்தை சார்ந்தும் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைப்பிடிக்காமல் அதர்மம் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் தந்தையின் மூலமாகவும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் தர்ம சங்கடங்கள் ஏமாற்றங்கள் பிரச்சினைகள் மனவேதனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். தந்தை வழி சொத்துகள் எல்லாம் நேரடியாக அனுபவிக்க முடியாது. மேலும் இவர்களுக்கு தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். 10ஆம் பாவத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 10ஆம் பாவத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்ஜென்மத்தில் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக பிடிக்காமல் அதர்மம் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் மாமியார் மூலமாகவும் யாருமே படாத தர்மசங்கடங்கள் பிரச்சினைகள் மனவேதனைகள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் இவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இவர்கள் தொழில் மூலம் சம்பாதிக்கும் பணம் என்றைக்குமே இவர்களுக்காக இவர்களுடைய தேவைக்காக விருப்பத்திற்காக அந்த பணத்தை அனுபவிக்கவே முடியாது. அடுத்தவர்கள்தான் அந்த பணத்தை அனுபவிப்பார்கள். 11ஆம் பாவத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் மூத்த சகோதரர்கள் சித்தப்பா மருமகன் அல்லது மருமகள் இவர்களை சார்ந்து தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்கா கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். இவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இவர்களுக்கு துரோகம் செய்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் சித்தப்பா மூலமாகவும் மருமகன் அல்லது மருமகள் மூலமாகவும் தர்மசங்கடங்கள் பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் மனஸ்தாபங்கள் மனவேதனைகள் இவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இவர்களுக்கு தொழில் மூலம் வரக்கூடிய லாபத்தை என்றுமே இவர்களுக்காக அனுபவிக்க முடியாது. 12ஆம் பாவத்தில் குரு 12ஆம் பாவத்தில் இருந்தால் அவர்கள் முன் ஜென்மத்தில் அயன சயன போகம் படுக்கையறை காதல் காமம் வெளிநாட்டு வாழ்க்கை இதனை சார்ந்த விஷயங்களில் தர்மத்தை கடைப்பிடிக்காமல் அதர்மம் செய்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஜன்மத்தில் அயன சயன போகம் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் காமம் காதல் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் வெளிநாட்டு வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் படுக்கை அறை சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் விரயச் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் தர்ம சங்கடங்கள் பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் மனவேதனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் 12ஆம் பாவத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத விரயச் செலவுகள் அதிகமாக ஏற்படும். இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பதை உங்களுடைய ஜாதகத்தில் பகவான் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு இந்த சூட்சுமத்தை பொருத்தி பாருங்கள், சரியாக பொருந்தும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சூட்சுமத்தை பொருத்தி பாருங்கள், நான் சொல்வது உங்களுக்கு புரியும்.